ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அன்பு துரோகங்கள், எவ்வளவோ நம்பிக்கை இழப்புகள், எவ்வளவோ மனதை கிழித்த காயங்கள், இது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாளானது பிப்ரவரி 11 தசமி தேதி. இந்த ஒரு தினம் உங்களுடைய மனதில் படிந்துள்ள வலிகளை அகற்றும், உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை எழுப்பக்கூடிய ஒரு வலிமையான ஒரு நாளாக இருக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் ஒரு முறை நடந்திருக்கும். ஆனா அது அந்த நிழலானது நம்மை நீண்ட நாட்கள் பின்தொடர வைத்திருக்கும். அந்த நிழலை வெட்டுவது எப்படி, அது மட்டும் இல்லாமல் அந்த காயத்தின் ஆழத்திலிருந்து நம்மளால் வெளிவருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், இதற்கெல்லாம் நீங்க கூற வேண்டிய ஒரே ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம், இந்த தசமி தினத்துல நம்ம கூறுகின்ற இந்த ஒரு மந்திரம் அனைத்து விதமான தடங்கல்களையும் நிச்சயமாக நீக்கிவிடும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நம்பிக்கை துரோகம் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒன்று. நீ எவ்வளவுதான் நம்பிக்கை வைத்த ஒருவராக இருந்தாலும் சரி, அது யார் மீது நீ அன்பு வைத்ததாக இருந்தாலும் சரி, யார் மீது முழுமையான ஒரு மனதை நீ வைத்திருந்தாயோ அவங்களே ஒரு வாழ்க்கையில உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு துரோகத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி விட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த மனிதர்கள் நீ தாங்க முடியாத ஒரு வழியை உனக்குள்ள கொடுத்திருப்பாங்க. ஒரு நாள் முழு அன்புடன் பேசிய அந்த ஒரு மனிதர் மறுநாள் ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட பேசாம உங்களை விட்டு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி சென்று இருப்பார். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றவர் இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு பின்னாடி ஒரு நேரத்துல முகத்தை திருப்பி கொண்டு நீயே உன்னை காப்பாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர், தனிமை, துயரம் அதெல்லாம் உங்களை இன்னும் உள்ள இருந்து உங்களை உடைத்து கொண்டே இருக்கும். அதுல இருந்து இன்னும் உங்களால வெளிவர முடியாம நீங்க தவித்து கொண்டிருப்பீங்க. ஆனா இதை யாரும் கேட்க மாட்டாங்க, இது யாருக்கும் தெரியாது. வெளியே சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அதனாலதான் இன்று தசமி தேதி. இந்த ஒரு நாள்ல உங்களுடைய மனதிற்குள் படிந்துள்ள அனைத்து விதமான காயங்களையும் வெளியேற்றுவதற்கான நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். உன்னோட உயிருக்கு புதிய துவக்கத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீ பயன்படுத்திக்கொள். இந்த ஒரு நாள்ல நீ சொல்கின்ற ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு பரிகாரங்களும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக மாறும். அந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரங்களும் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கும். உங்களுடைய வாழ்க்கையை புதிய ஒரு அங்கீகாரத்துக்கு தொடங்கி வைக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க. இந்த ஒரு மந்திரத்தை எந்த திசையில் கூறணும் அப்படின்னா, இன்றைய தசமி தினத்தில் இந்த ஒரு மந்திரத்தை உத்தர திசைன்னு அழைக்கப்படக்கூடிய வடக்கு திசைக்கு எதிராக நீங்க அமர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்ல வேணும். ஏன் வடக்கு திசையை பார்த்து அமர்ந்து கூற வேண்டும் அப்படின்னா, ஏனென்றால் வடக்கு திசை என்று சொல்வது செல்வத்தையும் மன ஒளியையும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளையும் காயங்களை குணப்படுத்தக்கூடிய சமநிலையை அளிக்கக்கூடிய திசையாகவும் அது மாறும். இதனால் நம்முடைய காயங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் வடக்கு திசையில் அமர்ந்து சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தால் மெதுவாக கரையை தொடங்கும். அதனால தான் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வடக்கு திசையை நோக்கி சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா, இன்று இரவு 9 மணிக்கு மேல் ஒரே ஒரு விளக்கை நீங்க மங்க வைத்து ஒரே ஒரு விளக்கை மட்டும் நீங்க எரிய வைத்துக் கொள்ளுங்கள். எரிய வைத்து அமைதியாக அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 108 முறைகள் கூறுங்க. உங்களுடைய கண்கள்ல இருந்து நீரானது உங்களால தடுக்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு நீரானது ஏன் வெளியேறுகிறது அப்படின்னா, உங்களுடைய மனதிற்குள் இருந்த வலிகள், கஷ்டங்கள், துரோகங்கள் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறப் போகிறது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய மனக்காயத்தை கட்டுப்படுத்தும், குணப்படுத்திவிடும், மனதில் அடைத்துள்ள துரோக நிலைகளை அகற்றும், உன் வாழ்வில் நிற்கக்கூடிய மனிதர்களை சுத்தப்படுத்தும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த தசமி தினத்தில் உன்னுடைய மனதில் இருந்த வேதனையை கரைப்பதற்காக ஒரு வலிமையான ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீ கூறிப்பாரு. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீராத பிரச்சனைகளுக்கு கூட முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்தில் சக்தியானது இருக்கிறது. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இதனை 108 முறைகள் கூறுங்க. ஓம் கிரீம் நமக, ஓம் கிரீம் நமக, ஓம் கிரீம் நமக. இதுதான் அந்த ஒரு வரி மந்திரம். இது பார்ப்பதற்கு உங்களுக்கு எளிதாக தெரியலாம். ஆனா உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க உங்களுடைய தெய்வத்தை நினைத்து கொண்டு இந்த ஒரு நாள்ல கூறுங்க. நிச்சயமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு நீர் வந்தாலும் உங்களுடைய மனத்திற்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கஷ்டங்கள், துரோகங்கள், மறக்க முடியாத வழிகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைத்துவிடும். இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பலனை ஏற்படுத்தும் அப்படின்னா, நீண்ட நாட்கள் மனதில் இருந்த துரோக நினைவுகளை உங்களுடைய மனதை விட்டு அகற்றும், உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தும், காயத்துக்கு கிடைக்காத மருந்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா உங்களுடைய நம்பிக்கையை மீண்டும் உயிர் தெளித்து கொடுக்கும். நீ உன்னை மீண்டும் நம்ப தொடங்குவாய். உன்னுடைய உயிரானது உனக்கு மீண்டும் கிடைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அடுத்ததாக உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போவாங்க.
அவங்க அவங்களுடைய சக்தி உங்களிடம் வேலை செய்யாது. அவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் இனி உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கவே நடக்காது. இதுவரைக்கும் நடந்த அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியானது கிடைக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையை நேரான ஒரு பாதையில மாற்றக்கூடிய நல்ல ஒரு வழியாக நிச்சயமாக பிறக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகள் அனைத்தும் தள்ளி செல்லப்படும். அந்த அளவுக்கு நீங்க பெரிய அளவுக்கு மாற்றங்களானது நடக்கும். இனிமே உங்களுடைய மனதிற்கு உள்ளே இருக்கக்கூடிய 2ஆம் குரலானது அமைதியாகிவிடும். நான் முடியாது, என்னால் இது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு குரலும் அப்படிங்கிற ஒரு மனதும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகும். இனிமேல் எல்லாத்தையும் நான் செய்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு சக்தியானது உங்களுக்குள்ள பிறக்கும். இதற்கு காரணமாக விளங்குவது இந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை இயல்பாகவே முன்னேற வைக்கும். எனவே இந்த ஒரு மந்திரம் வெறும் ஒரு சாதாரணமாக மந்திரமாக இருக்காது. இது உங்களுடைய ஆன்மாவின் கதவில் ஒளியை திறக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். இனி வரும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகின்ற மாற்றங்கள், இந்த தசமி தினத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில 3 பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. 1, உங்களுடைய மனதில் அமைதியானது பிறக்கும். காலங்களாக இருந்த புண்கள் அனைத்தும், உங்களுடைய மனதில் இருந்த மறக்க முடியாத புண்கள் அனைத்தும் குணமடையும். உங்களுடைய மனமானது சுமையாக இல்லை என்று நீங்க உணர்வீங்க. 2வதாக, உன்னை நேசிக்க வேண்டியவர்கள் உங்களிடம் வந்து நெருங்குவார்கள். உன் உண்மையான மக்கள் நான் உன்னுடன் இருப்பார். உண்மையாக உன்னை நேசிக்கின்ற மனிதர்கள் மட்டுமே இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடன் இருப்பார்கள். பாசம் போல நடித்து வந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். அந்த அளவுக்கு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். 3வதாக, உன் வாழ்க்கையானது முன்னேறும். பணம், வேலை, உறவு எல்லாமே சிறிது சிறிதாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உயரத் தொடங்கும். எனவே இப்பொழுது ஒரு உயர்வானது கிடைக்கும். ஆனால் அந்த உயர்வானது மெதுவாகத்தான் தொடங்கும். ஆனால் அந்த உயர்வு உங்களுக்கு நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் அப்படியே நிலைத்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு உயர்வானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே இந்த ஒரு உயர்வை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். எனவே இந்த ஒரு நாளானது தசமி. இன்று நீங்க கூறுகின்ற ஒரு மந்திரம் இன்றைய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையவே திரும்பி வைக்கக்கூடிய சக்தியை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உருவாக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க 108 முறைகள் கூறி பாருங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில பட்ட காயங்கள் குணமாகக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். எனவே இந்த ஒரு பாதையை நீங்க உங்களுக்கான தேர்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த நாட்களாகவே மாறும். எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.